அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதி இருக்கிற இடத்த வந்து நிவீன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்பிராஜன் இருக்கிற இடத்த வந்து குமரன் கண்டுபிடிச்சிட்டாரு. காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு தூக்கம் வராமல் பயங்கரமாக வந்து தவிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல கங்கா வந்து இதை பற்றி கவலைப்படாத காவேரி, நமக்கு நல்லது தான் நடக்கும். நாளைக்கு விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அப்போ வந்து நாளைக்கு நல்ல விதமாக தான் நடக்கும், நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து கங்கா சொல்கிறாங்க. காவேரி வந்து நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம நிறைவேற்றணும். வெண்ணிலா வந்து பொய் சத்தியம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டால் அடுத்து நம்ம பொய் சத்தியம் மாதிரி இருக்க முடியாது, உண்மையாகவே விஜய் விட்டு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது. பயங்கர கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க. அதை வந்து கங்காட்ட வெளியில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து காவேரி இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பயங்கர ஒரு டென்ஷனில் இருக்காங்க நம்மளோட காவேரி. அப்போ நிவீனுக்கு வந்து குமரன் கால் பண்ணோன்னே, நான் வந்து நம்பிராஜன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்ல, நிவீன் சொல்வார், அண்ணா பசுபதி வந்து எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்கான், நம்ம வந்து பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவான், நீ வந்து கால் டாக்ஸி பிடிச்சி வந்துடுனே, அப்போ தான் நம்ம சேஃபாக வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரிடான்னு சொல்லிட்டு கால் டாக்ஸி பிடிச்சி குமரன் வந்து வந்துட்டுருப்பார். வந்துட்டு இருந்தால் அப்போயும் மாட்டிப்பார் குமரன் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிறாரு. குமரனை வந்து ரவுடிங்க எல்லாமே வந்து துரத்திட்டு இப்போ